பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 19. அகப்பட்டு கொள்ளத்தான் இந்த மீன் அலைகிறது, தொடமாட்டோம் என்று தூண்டில்கள் சொல்லிவிட்ட பிறகும். கவிஞர் மு. மேத்தா வரிகள். இனி நான் வரல என்ற மீராவை திகைப்போடு பார்த்தான் ரகு. இது என்ன, உங்க கண்ணுல ஒரு வலி தெரிகிற மாதிரி இருக்கே? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. என் கண்ணுக்கு தான் அது தப்பா தெரியுது. ஆக்சுவலா நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க, எனக்கு தான் ஞாபகம் இல்லை. அழுத்தமான பார்வையோடு அவள் கூற, அவளை காணும் துணிவு இன்றி இறுக்கமான முகத்தோடு தரையை வெறிக்கத் தொடங்கினான் ரகு. நான் உங்க இயல்பை ரொம்ப மாத்துறேனோ? அவள் கேள்வியில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. நானும் என் இயல்புல இருந்து ரொம்ப மாறிட்டேன் ரகு, அதனால தான் இனி இங்க வரலன்னு சொன்னேன். மீண்டும் அவளை பார்த்தான். அவள் மென்மையாக புன்னகைத்தாள். புன்னகைக்குள் பூகம்பம். தொலைவில் இருந்தாலும் அதிர்வு என் இதயத்தில். ரகுவின் மனம் அவளுக்காக கவிதை வடித்தது. அவள் தொடர்ந்தாள். நீங்க கேட்டுக்கிட்டதுக்காக இல்லை, நான் இனி வரலன்னு சொல்றதுக்கு காரணம் வேற இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? கேட்டுவிட்டு அவசரமாக, வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எப்படியும் இல்லைன்னு பொய் தான் சொல்லுவீங்க என்றாள். ஆனா உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நானே சொல்லிடுறேன். 1 வருஷம் ஆச்சு நாம 2 பேரும் மீட் பண்ணி. ஆனா அன்னைக்கு இருந்த மனநிலையில இன்னைக்கு நான் இல்லை. அவன் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அன்னைக்கு உங்களை பிடிச்சுதான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன். இப்போ அந்த அன்பு வேற விதமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கு உங்களை என் லவ்வுக்கு எஸ் சொல்ல வைக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போது இவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். உங்க முகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க கூட பேசும்போது உங்க கையை பிடிச்சு விரல்களை இறுக்கிக்கணும்னு தோணுது. உங்களை ஒரு நாள் பார்க்கலனாலும் அடுத்த நாள் ஏக்கத்தோடு ஓடி வரேன். அந்த நிமிஷம் உங்களை பார்க்கும்போது. சொல்லிவிட்டு ஒரு நொடி நிறுத்தி கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். அந்த ஒரு நாள் பிரிவே என்னை ரொம்ப வாட்டுது. ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சு உங்க கன்னத்துல அழுத்தமா முத்தம் வைக்க என் உணர்வு தூண்டுது. அதை கேட்டு அவன் திகைத்து விட்டான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சேன். இந்த 1 வருஷம் என் காதலை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா என் வயசு காரணமா இருக்கலாம். ஒரு காலத்துல பெண்ணின் திருமண வயது 21ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்ல? கேட்டுவிட்டு சின்னதாக சிரித்தாள். அவள் தன் மனதை திறக்க திறக்க அவன் நிலைதான் மோசமாகிக் கொண்டே போனது. காரணம் எதுவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். என் உணர்வுகளை உங்ககிட்ட வெளிப்படுத்த எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உங்க மனசுக்கும் அது பிடிக்கும்னு தெரியும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்களே. நீங்க வெளிப்படையா என்ன அக்செப்ட் பண்ணாதப்போ நான் செய்யறது எல்லாம் தப்புதானே. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து தற்காலிகமா விலகிக்கிறேன். அவனுக்கும் அவள் நிலை புரிந்தது. 14 வயதில் தொடங்கி இந்த 10 வருடங்களாக உன் மனதை உரமேற்றி திடமாக வைத்திருக்கும் நீயே அவள் அன்பில் தோற்று கொண்டிருக்கும் போது அவள் மட்டும் என்ன செய்வாள் பாவம் என்று அவன் மனம் அவளுக்காக பரிந்து பேசியது. இதோ இப்போ கூட சிந்தனையில சிக்கி சுருங்கி இருக்கிற உங்க நெத்திய நீவி விட்டு ஆறுதலா அங்க ஒரு முத்தம் வைக்க தோணுது. உங்க கன்னங்களை என் உள்ளங்கையில தாங்கி உங்க கண் பார்த்து உங்களுக்காக எப்பவும் நான் இருப்பேன் ரகு அப்படின்னு சொல்ல தோணுது. அவள் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பாளோ. அவன் சட்டென்று எழுந்துவிட அவள் நிறுத்தி கொண்டாள். சரி, நான் கிளம்புறேன் என்று விட்டு தன் பையை எடுத்து கொள்ள அவள் வெளியேறும் முன் அவசரமாக இவன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அதனை வேதனையோடு பார்த்தாள் மீரா. நான் இங்கிருந்து போறத கூட தாங்குற சக்தி உங்க மனசுக்கு இல்லையா? அப்புறம் ஏன் ரகு உங்களுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? ஒரே ஒரு தடவை எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை எப்படி அழகாக்குறேன்னு மட்டும் பாருங்க. மனதிற்குள் சொல்லி கொண்டவள் பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள். பெட்ரூமின் கதவில் நெற்றி முட்டி நின்றிருந்தவனுக்கு அவள் கதவை மூடிக்கொண்டு செல்லும் ஓசை கேட்க தன் உதட்டை கடித்த உணர்வுகளை அடக்கி கொண்டு அங்கிருந்த டேபிளின் அருகில் சென்றான். அதன் மேல் இருந்த காகிதம் ஒன்று காற்றில் அசைந்து சத்தமிட்டு கொண்டிருந்தது. தன் கை கொண்டு அதனை அசையாமல் நிறுத்தி பிடித்தவனால் தன் மனதை அவள் புறம் அசையாமல் நிறுத்தி வைக்க முடியவில்லை. அவன் தடைகளை மீறி கண்ணீர் வழிந்து விட்டது. அதன் ஒரு துளி அந்த காகிதத்தில் விழுந்துவிட அவசரமாக அதனை துடைத்து விட்டான். அவன் பார்வை அதிலிருந்து எழுத்துக்களுக்கு சென்றது. அவன் எழுதிய கவிதையை வாசித்தது.
உயிரோவியமாய் என் முன் வந்து நின்றாயடி. வருடம் 1 கடந்தும் என்னை கடந்து செல்லாதது ஏனடி? அப்படியே அமர்ந்தவன் அதன் மேலேயே தன் தலையை கவிழ்த்து படுத்து கொண்டான். மொழியிலே மொழியாய் உன் பேர் சொல்லாமல், விழியிலே விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினில் உனையே நான் புதைத்தேன் என்றேன், புரிந்திடும் முன்னே உன்னை பிரிந்தேன் அன்பே. நிதமும் கனவில் உனை தொலைவில் காண்கிறேன், அதனால் இரவை நான் நீள கேட்கிறேன். எழுத்து பிழையால் என் கவிதையானதே, எனக்கே எதிரி என் இதயம் ஆனதே. மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சில் இன்னும் நீயடி. மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சில் இன்னும் நீயடி. சுந்தரி, எழுந்துருடி. உன் ஃபோனில் ரொம்ப நேரமாக கால் வந்துக்கிட்டே இருக்கு. நீ சைலண்டில் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க. அவள் அரை தோழி அவளை உலுக்கி கொண்டிருந்தாள். ஏண்டி இப்படி படுத்துற? அட்டன் பண்ண வேண்டாம்னு தானே சைலண்டில் போட்டிருக்கேன். ஏதாச்சும் முக்கியமான காலாக இருக்க போகுதடி. 76 மிஸ்டு கால். அதை கேட்டு சட்டென்று கண்களை திறந்தவள் அவசரமாக செல்போனை எடுத்து பார்த்தாள். இவனை கோபமாக பல்லை கடித்தவள், ஐயோ விடாம டார்ச்சர் பண்றானே என்று வாய்விட்டே புலம்பினாள். யாருடி? யாராச்சும் உன்னை லவ் டார்ச்சர் பண்றாங்களா என்ன? சேச்சே, அதானே, உன்னை போய் யாரு லவ் பண்ணுவா? என்னடி நக்கலா என்றபோது மீண்டும் அழைப்பு வர, ஐயோ என்று மூக்கையும் கண்களையும் சுருக்கி சினுங்கியபடி அழைப்பை ஏற்றாள். என்ன அழகி, ரெடியா? நான் உன் ஹாஸ்டலுக்கு வெளியே தான் நிற்கிறேன். திவாகரின் கூற்றில் பட்டென்று எழுந்து அமர்ந்து விட்டாள். ஏ லூசு, என்ன சொல்ற நீ என்றாள் பதட்டமாக. செவிடு, உனக்கு காது கேட்காம போயிடுச்சா என்ன? அதெல்லாம் நல்லா தான் கேட்குது. நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த? நான் 3 மணியிலிருந்து உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ அட்டன் பண்ணவே இல்லை. நீ என்கிட்ட எந்த இடத்துல வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நான் ஏண்டி இங்கே வரப்போகிறேன்? பைத்தியம். யாருடா பைத்தியம்? நீதாண்டா பைத்தியம். அதெல்லாம் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். முதல்ல வெளியே வா, டைம் ஆச்சு. நீங்கள் பாரு, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ ஹோஹோ. அவன் கிண்டலாக சிரிப்பது இவளுக்கு எரிச்சலை கிளப்பியது. வேறு வழியின்றி அவனிடம் இறங்கி போக முடிவெடுத்தாள். திவா, ப்ளீஸ் ப்ளீஸ், இதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் செய்ய சொல்லு, நான் செய்கிறேன். நோ வே. இப்படி கெஞ்சினா நான் விட்டுடுவேன்னு நினச்சியா? இதெல்லாம் என்கிட்ட பெட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உனக்கு இன்னும் கரெக்டாக 15 நிமிஷம் டைம். அதுக்குள்ளே நீ வெளியில இருக்கணும். இல்லைன்னா 16வது நிமிஷம் நான் உள்ளே வருவேன். உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நீ இங்கே தங்கவே முடியாதபடி பண்ணிடுவேன். எப்படி வசதி? சி, சாடிஸ்டடா நீ. தேங்க்யூ என்று விட்ட அழைப்பை துண்டித்தான் திவாகர். என்னடி பிரச்சனை? ஒரு லூசு கிட்ட பெட்டு கட்டி தோட்டுத்தேண்டி. நீ திருந்தவே மாட்ட. இப்படி பெட்டு கட்டாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என்னை பற்றி தான் தெரியும் இல்லை. பெட்டு கட்டுற விஷயத்தில் மட்டும் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதை. உனக்கு இது சரி, விடு. என்ன பெட்டு? நான் தியேட்டரில் பேய் படம் பார்க்கணும், அதுவும் நைட் ஷோ, பாவமாக கூறினாள். சிரித்து விட்டாள் அவள். உனக்கு தான் பேய் படம்னாலே பயம்தானே. நீ டிவியிலேயே பார்க்க மாட்ட, அப்புறம் எதுக்கடி இப்படி பெட் கட்டன? நான் ஜெயிச்சிடுவேன்னு நினச்சேன். நல்லா நினச்சப்போ. அந்த தியேட்டரின் வாசலில் நின்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள் சுந்தரி. ப்ளீஸ் திவா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ இப்படி கெஞ்சுறதை பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? அதை கேட்க கேட்க அப்படியே காதில் தேன் வந்து பாயுது. பழி வாங்காத திவா. நிச்சயமாக வாங்குவேன். எப்போவும் எவ்வளோ திமிரா பேசுவ. இன்னைக்கு எங்கே போச்சு அந்த திமிரெல்லாம்? சரி சரி, நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். இனி உன்கிட்ட திமிரா பேச மாட்டேன், சரியா? அது உன் இஷ்டம். ஆனால் இப்போ நீ உள்ளே போய் தான் ஆகணும். அட்லீஸ்ட் நீயாச்சும் கூட வரலாம் இல்லை? தனியாக அனுப்புகிற என்ன? பாவமாக கேட்டாள். நம்ம டீட்டில் அப்படி தானே இருக்கு. ஆமாம், பொல்லாத டீட். முகத்தை சுருக்கினாள். இந்தா இந்தா, முதல்ல உள்ளே போ. 5 சீட்டு லைனாக வாங்கியிருக்கேன். நடு சீட்டில் உட்காந்து பார்க்கணும். அவளை வம்படியாக உள்ளே இழுத்துச் சென்று அமர வைத்து விட்டு வெளியில் வந்தான். மவளை செத்தடி இன்னைக்கு.
இன்னைக்கு நீ படுற பாட்டில் துண்டை காணோம் துணியை காணோம்னு திருக்கோயிலூருக்கே ஓட போறியா இல்லையான்னு பாரு. தனக்குள் சொல்லிக்கொண்டு வெற்றி சிரிப்பு சிரித்தான். உள்ளே படம் தொடங்கி 20 நிமிடங்கள் ஆகியிருந்தன. அவளுக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்திருந்தது. பயம் எல்லையை கடந்து கத்தவும் திராணியின்றி வெறும் காற்று மட்டுமே அவள் வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கடந்து பயத்தில் அழுகை வர கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அருகில் நிழலாடுவது இருளிலும் தெரிய உச்சபட்ச பயத்தோடு கண்களை திறந்து பார்த்தாள். படத்தை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? திவாவின் முகமும் குரலும் அவளை சென்றடைய அவன் பேசிய வார்த்தைகள் எதுவும் மனதில் பதியவில்லை. சட்டென்று அவனை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டவள் அவன் கையை இறுக்கமாக அணைத்து பிடித்தபடி அவன் நெஞ்சில் புதைந்தாள். திவா திவா ப்ளீஸ்டா, உனக்கு என்ன? நான் இந்த படம் பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பார்க்குறேன், ஆனால் நீ என் பக்கத்திலேயே இரு திவா, என்னை விட்டு போயிடாத. அவன் நெஞ்சின் மேல் இருக்கும் சட்டையை பயத்தில் கசக்கி பிடித்தபடி அவள் படத்தை பார்க்க தொடங்க அவனோ திக்பெருமைப்படுத்தவன் போல் தன் முகத்துக்கு மிக அருகில் தெரியும் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.